ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அருமையான கலர்ஃபுல் ஸ்டாம்ப். ஒரு பண்டைய புராண கதையை வெளிப்படுத்தும் வகையில் உள்ள இந்த ஸ்டாம்ப் வந்து மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க நமது இந்திய அஞ்சல் துறை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, புராண கதையான பரசுராமரின் நினைவு அஞ்சல் தலைகளை இந்த 5 ரூபாய் மதிப்புள்ள வடிவத்தில் வெளியிட்டிருக்காங்க. விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் துணிச்சலுக்கும் தர்மத்தின் மீதான அர்ப்பணிப்புக்கும் பெயர் பெற்றவர். அதை விளக்கும் கதை தான் இந்த ஸ்டாம்ப்ஸு. இதனுடைய விரிவாக்கம் அதிகமானது, அதனால் குறைந்த அளவே நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். பரசுராமர் அல்லது பரசுராம பார்க்கவர் என்பவர் இந்து புராணங்களில் விஷ்ணுவின் 6வது அவதாரம் ஆவார். இவரது காலம் திரையோத யுகம் ஆகும். இவர் ஜமத்கினி ரேணுகா இணையருடைய மகனாக இருந்திருக்காங்க. பரசு என்றால் கோடாரி என்று பொருள். இவர் கடுந்தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து ஒரு கோடாலியை பெற்றார். அதனால் அவர் பரசுராமர் என்று அழைக்கப்படுகிறார். தன் தந்தை ஜமதகினி முனிவர் வளர்த்த தேவலோக பசுவை கவர்ந்து சென்ற காந்தர் வீரிய அர்ஜுனை கொன்றவர். மேலும் சத்திரிய மன்னர்களில் 21 தலைமுறைகளை கருவறுக்க சபதம் பூண்டிருக்கார். கடல் கொந்தளித்த போது இவர் இதனை அடக்கி கொங்கண கடற்கரை பகுதிகளை காத்தார் என்றும் துன்ப நம்பிக்கை. இவரது சீடர்களில் புகழ்பெற்றோர் பீஷ்மர், துரோணர் மற்றும் கர்ணர் ஆவார். இவரது கதை இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளது. கேரளம் பரசுராமரின் பூமி என கேரளவத்தாரால் தொன்னம்பிக்கையாக கொண்டப்பட்டுள்ளது. அவ்வாறு இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோடைய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டாம்பை பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.